ஹலோ ஆல், வெல்கம் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் தீபாவளி ஒரே உடம்பு சரியில்லை, யாருக்கும் வைரல் ஃபீவர் அப்படி இப்படின்னு போச்சு. சரி, இருந்தாலும் குழந்தைங்களுக்காக செலிப்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக அன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் வைரல் ஃபீவர் முடிஞ்சு இப்போ தான் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி தான் ஸ்கூல் போயிருக்காங்க குழந்தைங்க. தீபாவளி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் அன்றைக்கி மட்டன் சால்னா, கீ ரைஸ் இது தான் நான் செஞ்சுருந்தேன். கல்யாண வீட்டு கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். கடலைப்பருப்பு, தேங்காய், கசகசா எல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பரான ஒரு மட்டன் சால்னா தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். கல்யாண வீட்டு கறி சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்போவுமே போட்டு அரைச்சிருவேன். ஸோ அதனால் கிரேவி பண்ணும்போது தனியாக நம்ம போட வேண்டிய அவசியம் வராது. அதுவும் வாயிலையும் மாட்டாமல் இருக்கும். அரோமாவும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் மட்டன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பை மட்டன் சால்னா செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. கசகசாவையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதங்கணும். அது கூடயே சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த எல்லா மசாலாவும் நல்லா வேகணும், பச்சை வாடை போகணும். அதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு மூடியை வச்சு ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக மூடி வைங்க குக்கரை. தக்காளி, இந்த மசாலா எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்தால் தான் கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா தக்காளி தனியாக, கறி தனியாக இருக்கும். தக்காளி நல்ல ஒரு ஸ்மஷ்ஷியாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சால்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. தக்காளி ஸ்மாஷ் ஆனால் மட்டும்தான் என்ன சாப்பாடுனாலும் சரி தக்காளி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளி இப்போ வேக விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் தூக்கி அதில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு நீங்கள் 4 வெங்காயம், 3 தக்காளி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுத்துருக்கேன். அந்தபடி போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் டேஸ்ட்டாக வரும். அடுத்து கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு கடலைப்பருப்பும் மட்டனும் நல்ல எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும். நீங்கள் தண்ணியே விட வேண்டாம். எண்ணெயில் இருந்து அந்த மசாலா வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்துடும். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரீஃபைண்டு சால்ட்டோ ரீஃபைண்ட் சுகர் எதுவுமே நீங்கள் எல்லாமே ஒரு அளவோடு சேர்த்துக்கோங்க. இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க டோட்டலாகவே. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அடுத்து நம்ம வீட்டில் திரிச்ச மட்டன் மசாலா ரெசிபி யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது நாங்கள் வீட்டிலையே திரிக்கிற மசாலா. மல்லித்தூள் 5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஏன்னா 1 கிலோ மட்டனுக்கு நம்ம நல்லா விசில் விடும் போது மசாலா தண்ணியும் எதுவும் ஆகிடக்கூடாது. அதனால் நல்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் நல்ல எல்லா பக்கமும் கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை மூடக்கூடாது. எல்லா பக்கமும் நல்லா கொதித்து வரும்போது மல்லி இலையை வெட்டி நம்ம போடணும். போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி நம்ம விசில் போடணும். மட்டன் வேகிறதுக்கு
6லேருந்து 7 விசில் வச்சிங்கன்னா நல்லா வேகும். நல்ல ஒரு பக்குவம் கரெக்டாக இருக்கும் 7 விசிலுங்கும் போது. இப்போ நம்ம மட்டனை மூடி விசிலும் போட்டாச்சு. தேங்காய் கசகசா ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி இதில் மட்டன் கிரேவியில் நம்ம வந்து விடணும். இது விட்டோன்னா தான் கல்யாண வீட்டு கறி சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கண்டிப்பாக கசகசாவை ஊற வைங்க, இல்லைனா தேங்காய் தனியாக கசகசா தனியாக இருக்கும். மட்டன் நல்ல விசில் வந்துடுச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நம்ம தேங்காயும் கசகசாவையும் நல்ல மையாக அரைக்கணும், இல்லைனா பிரியாக இருக்கும். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நீங்களே பாருங்கள், சூப்பராக கடலைப்பருப்பு மட்டன் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வெந்துடுச்சு. மட்டன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பேனை எடுத்து அதில் நம்ம இந்த மட்டனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசாவை விட்டு நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ்னாலும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த கசகசாவோட பச்சை வாசனை போகும். நல்ல ஒரு ஸ்மெல், வீட்டில் சரியான டேஸ்ட்டும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக கிட்ஸுக்கும் பிடிக்கும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். சில பேர் இதில் வந்து முந்திரி பருப்பும் அரைச்சி விடுவாங்க. நீங்கள் அரைச்சி விடுறதுனா விடுங்க, ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு அரைச்சி விட்டாங்கன்னா கன்சிஸ்டன்சியும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி விடலை. நீங்கள் விடுறதுனா விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து அப்பப்போ செக் பண்ணி போட்டிங்கன்னா நல்லது. ஒரேடியாக போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கீ ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. இப்போது கீ ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய், கீ ரெண்டுத்தையும் சமமாக விட்டுட்டிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், மல்லி, புதினா, கருவேப்பிலை வரிசையாக எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது தான். கீ ரைஸ் ரொம்ப ஈஸி. வெங்காயம் ஒரு பிங்கிஷ் ஆனால் போதும், ரொம்ப வந்து நமக்கு வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கீ ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மட்டன் சால்னாக்கு. நெய் சோறு செய்யும் போது நம்ம எண்ணெய் அளவை கரெக்டாக விடணும். எண்ணெய் அதிகமாகிட்டா நெஞ்சு கறிக்கும். ஸோ எண்ணெய் வந்து கண்டிப்பாக எண்ணெயும் நெய்யும் கரெக்டான அளவில் விடணும். நான் இன்றைக்கி 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசிக்கு 1க்கு 3 தண்ணி கண்டிப்பாக விடணும். நெய் சோறு ரொம்ப வரன்றதுனால நல்லா இருக்காது. கொஞ்சம் லேசாக ஸ்மஷியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1க்கு 3 தண்ணி, 4க்கு 12 கிளாஸ் தண்ணி நான் இன்றைக்கி விடணும். அரிசியை ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ முன்னாடி கழுவி கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால நல்லா ஊறுனா நல்ல ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். நெய் சோறு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெய் சோறும் மட்டன் சால்னாவும் செம்ம டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தக்காளி, மல்லி, புதினா எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம தண்ணி அளந்து விட போகிறோம். 1க்கு 3 கிளாஸ், 4க்கு 12 கிளாஸ் தண்ணி நம்ம அளந்து விட போகிறோம். தண்ணி அளந்து விட்டோன்னே நல்ல ஒரு கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் பால் நான் வந்து எடுத்து விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 12 கிளாஸ் தண்ணி விட்டதுக்கு போக எக்ஸ்ட்ராவாக 1.5 கிளாஸ் தண்ணி, அதாவது தேங்காய் பால் தண்ணி நான் விட்டுருக்கேன். தேங்காய் பால் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கிளாஸ் தேங்காய் பால் விட்டிங்கன்னா நல்ல அரோமா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மொச்சு வந்ததுக்கப்புறம் 4 சைடும் நல்ல ஒரு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும். அரிசி போட்டு கொதித்ததுக்கப்புறம் மூடி போடணும். அரிசியும் தண்ணியும் ஒரே சமநிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். தம் போடும்போது அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே நிலையில் இருக்கணும். ஒரே நிலையில் இருந்து தம் போட்டு சிம்மில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்னாலும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்ல தம் போட்டிங்கன்னா நல்ல சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிரும். கீ ரைஸ் வந்து நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் தான் செய்யணும்னு இல்லை. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸு எப்போல்லாம் ஆசைப்படுறாங்களோ அப்போல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக. எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நெய் சோறு, பிரியாணியை விட நெய் சோறுனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு தீபாவளிங்கிறதுனால இன்றைக்கி தான் ஸ்பெஷல் லஞ்ச். அவங்களுக்கு சூப்பராக நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இந்த கல்யாண வீட்டு கறி குழம்பு சால்னாவும் கீ ரைஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.